மைசூர் மசாலா தோசை செய்யலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சோன்னே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கணும். உப்பு போட்டு நல்லா வதங்கிடும். கொஞ்சம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கலாம். நான் உருளைக்கிழங்கு ஏற்கனவே விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இதை நல்லா வதங்கணுன்னா மஞ்சத்தூள் போட்டால் நல்லா வேகும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மசிச்சு எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா நம்ம இது பண்ணி வச்சா இது ஒரு ஃப்ளோயிங் இதில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம். இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாகணும். கொஞ்சம் லாஸ்ட்டில் பெருங்காயம் போட்டால் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். ரீசெண்டாக இண்டஸ் வேலியில் இந்த 100% பியூர் ரவுண்ட் தவா வாங்கின உண்டட் ஹேண்டலோட டாக்ஸின் ஃப்ரீ ஷீட் இது. ஸோ இது வந்து ப்ரீ சீசன்ட் அயர்னால் வந்து உங்களுக்கு இண்டக்ஷன்லேயும் வச்சுக்கலாம், கேஸ்லேயும் வச்சுக்கலாம். நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. என்னோட கூப்பன் கோட் சுகேல்ஸ் கிச்சன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 12% உங்களுக்கு MRPலேருந்து டிஸ்கவுண்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கூடவே இந்த மைசூர் மசாலா தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்னி அரைக்கணும். காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாய், சீரகம், கொஞ்சமாக பூண்டு, சின்ன வெங்காயம், உப்பு, புளி போட்டு நல்லா இதை அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ தோசை வந்து இதில் நல்லா நம்ம வாத்துக்கலாம். ஸோ சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு வெங்காயம் ஃபஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு நீங்கள் தோசை சுடும் போதே சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு 2 தோசையை மட்டும் நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ தோசை சட்னியும் மசாலாவும் போட்டால் நம்மளோட சூப்பரான மைசூர் தோசை ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.